தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல 3 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளால முடிஞ்ச இத நம்ம கட்டாயமா பண்ண முடியும். இந்த சேவிங் டிப்ப நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். இதுல ஒரு கணிசமான தொகைய நம்ம சேமிச்சு வைக்க முடியும். மாச கடைசியில ரூ. 1000லேருந்து ரூ. 2000 வரைக்கும் நம்மளால இதனால சேமிச்சு வைக்க முடியும். அது பல மாதங்கள் சேர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாச கடைசியில இருக்கிற அந்த கிரைசிஸ் இல்லாம நம்ம கையில கொஞ்சம் காசு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும், கமெண்ட்ஸும் குடுங்க. குறிப்பு நம்பர் 1. நான் நம்ம ஊர் பெண்கள நான் பார்க்குறேன். நான் ஒரு நல்ல ஸ்பெக்டேட்டர். பெண்கள் வயசு வித்தியாசம்லாம் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் எந்த ஸ்டேஜில் அவங்க லைஃப் இருந்தாலும் சரி, கணவர் கையால் பூ வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பே இல்லை. ஆனால் அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா, 1 முழம் பூ வச்சுக்கணும், 2 முழம் வாங்கி கொடுங்க, 3 முழம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பூ வைக்கணும் அவ்வளோதான் இல்லையா? நம்ம ஒரு மங்களகரமாக ஒரு நல்லா இருக்கிறதுக்கு பூ வைக்கணும் அவ்வளோதான். நான் பார்த்துருக்கேன். எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, எங்கள் அவ்வா மாதிரி பழைய காலத்து லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கிணுக்கு தான் வைப்பாங்க. 2 விரல் சைஸ்க்கு தான் பூவே இருக்கும் அவங்க தலையில். அது ஒரு அழகு, அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி வச்சாலே போதும். தேவையில்லாமல் பூக்களில் ரொம்ப காசு போட வேண்டாம். இல்லை பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கணிசமான தொகை எடுத்து வைக்கலாம். ஒரு நாளைக்கு ரூ. 50 பூ வாங்குற இடத்துல நம்ம ஒரு ரூ. 5 ரூ. 10 பூ வாங்கி வச்சோம் அப்படின்னா, அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா காஃபி. நமக்கு தெரியாமலேயே நம்ம ரொம்ப செலவு பண்ணுற ஒரு ஏரியா அப்படின்னா அது காஃபி தான். நெஸ்கஃபே கிளாசிக் ரூ. 240, நெஸ்கஃபே சன்ரைஸ் ரூ. 190, ப்ரூ 150. இது 100 கிராம்ஸ்க்கு. இதில் மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 காஃபி போடலாம், நம்மளோட அந்த ஸ்ட்ராங்கு லைட்டை பொறுத்து. எவ்வளோ கூட பாருங்கள். இது நம்மளால் ஒரு 5 நாளைக்கு ஒரு 100 கிராம் வருமா அப்படின்னா அதுவே பெரிய சந்தேகம் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் சாஷே பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். ப்ரூலேயே வாங்கி வச்சுப்பேன். கிளாசிக் நெஸ்கஃபே கிளாசிக்லேயே வாங்கி வச்சுப்பேன். ஒரு கிளாசிக் பேக்கெட் எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு ப்ரூ எடுத்துப்பேன். 2டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி போட்டு குடிப்பேன். அப்படி பார்த்தாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இப்போலாம் நான் காலேஜுக்கு என்ன பண்ணுறேன்னா, வீட்டிலேருந்து டீ போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா காஃபியோட கம்பேர் பண்ணும்போது டீ விலை கம்மி. அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி பவுட்ரு நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டீ பவுட்ரு வாங்கி வச்சுருக்கேன். அந்த ரெடிமேட் டீ பவுடர் அதையும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஒன்று கடையில் போய் காஃபி குடிக்கிறதும் குறையுது. நான் கடையில் போய் வாங்கினாலுமே ஒரு காஃபி ரூ. 20, அது பாதிக்கு மேலே குடிக்க முடியாது, நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வகையில் தான் நான் காஃபி செலவுகளை குறைச்சிக்கிறேன். ஸோ 4 காஃபி குடிக்கிற இடத்துல 2 குடிங்க, 2 குடிக்கிறீங்க அப்படின்னா 1 குடிங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம தேடிக்கலாம். அதே அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, அது இந்த காலத்து பெண்களுக்கு தேவையான ஒரு குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசான், பிளிங்கிட், ஸ்விக்கி, அதுக்கப்புறம் மிந்த்ரா, இதெல்லாம் நம்ம தவிர்த்தே ஆகணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம அன்னெசரி நிறைய ஐட்டம் வாங்கிட்டே இருக்கோம். ஸ்பெஷலி இந்த பிளிங்கிட். முந்திலாம் கருவேப்பிலை இல்லை அப்படின்னா கருவேப்பிலை இல்லாமல் உப்புமா செய்வோம். பச்சை மிளகாய் இல்லையா, பச்சை மிளகாய் வரமிளகா போட்டு சமையலை முடிப்போம். இப்போல்லாம் ஒரு பட்டை இல்லை அப்படின்னா பிரியாணி செய்கிறோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே பிளிங்கிட் பண்ணுறோம். நம்மளால் நடந்து போய் ஓடி போய் கூட எங்கள் அம்மாலாம் ஓடுவாங்க, குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பழக்கமும் இல்லை. அட்லீஸ்ட் வாக்கிங்காக தான் இருக்கும், அதுவும் இல்லை. ஸோ அது இல்லாமலேயும் நம்மளால் சமைக்க முடியல. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். வாரம் ஒரு தடவை காய் வாங்குங்க, மாதம் ஒரு தடவை பலசரக்கு ஜாமான் வாங்குங்க. இடையில போய் வாங்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அமேசான், மிந்த்ரா, மீஷோ, இதிலெல்லாம் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கும் நம்ம விண்டோவில். அப்படி பாப்பப் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம டெம்ப்ட் ஆயிடுவோம் ஒரு கட்டத்தில். நான் பார்த்துருக்கேன், ஃபோனில் கூட நம்ம ஃபோன் பண்ணலான்னு யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு எடுத்தால் கூட அங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பாகும். இப்போ நான் செப்டம்பர்லேருந்து எதுவுமே நான் அமேசானில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கவே இல்லை. அதனால் இப்போ எனக்கு எதுவுமே பாப்பப்பே ஆக மாட்டேங்குது. ஸோ பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்குது. பணமும் ரொம்ப சேவ் பண்ணேன், ரொம்ப பணம் சேவ் பண்ணியிருக்கேன்.
இடையில போய் 4, 5 ட்ரெஸ்ஸஸ் வாங்குனேன். கிறிஸ்மஸ்லாம் வந்தது இல்லையா? நியூ இயர்லாம் வந்தது. கடையில போயி போட்டு பார்த்து எனக்கு புடிச்ச மாதிரி நல்ல காட்டனா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இதில ஆன்லைன்ல வாங்கும்போது என்ன ஆயிருது, பேண்ட் டைட்டா இருக்கு. அந்த மாரி ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஸோ டோட்டலாவே நம்ம இத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இடையில ஒரு நாள் வந்து நான் Blinkitல இருந்து கோல்டு காயின் வாங்குனேன். அந்த மாதிரினா கூட ஓகே. ஏதோ ஒரு சேவிங் வந்து இருக்கு கண்டிப்பா. அந்த மாரி கூட ஓகே தான். பட் நீங்க முழுசா அடுத்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது. நம்ம தனியா ஆட்டோ எடுத்துட்டு போனாலோ, இல்ல நம்ம பைக் எடுத்துட்டு போனாலோ, இல்ல நெறைய பெட்ரோல் செலவாகும். ஆட்டோக்குமே நெறைய காசு ஆகும். இதுக்கு பதிலா நீங்க நடந்து போங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வெல் அண்ட் குட். உங்களால வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா கண்டிப்பா நடந்து போங்க. அப்படி இல்ல அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. பஸ்ல போங்க. இல்ல ட்ரெயின்ல எடுத்துக்கோங்க. இந்த மாரி இப்போ லாங் ஜர்னிலாம் கூட நான் நெறைய பார்க்குறேன் நம்ம ஊர்ல. கார் எடுத்துட்டு போறாங்க. முந்திலாம் நம்ம அ பஸ்ல தானே போனோம். இப்பலாம் யாரும் பஸ்ல போறதுக்கு விரும்புறதே இல்ல. எல்லாம் அவங்கவங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல கார் எடுத்துட்டு போறாங்க. ஒரு தடவ கார் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு ஆகும்? காசு ஆகும். யோசிச்சு பாருங்க. ஒன்லி பெட்ரோலுக்கு மட்டும் இல்ல. அ போற வழியில ஏதாவது வாங்கி தின்னுக்கிட்டே போவோம். ஹோட்டல்ல சாப்பிடுவோம். அப்படியே கூட ரொம்ப காசாயிரும். ஸோ அங்கேயும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு 2 நாளைக்கு ஒரு தடவ, 3 நாளைக்கு ஒரு தடவ, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு தடவ ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நேத்தி வச்ச சாம்பார், முந்தா நேத்தி வச்ச காய், அ காய் கண்டிப்பா ஒரு 2, 3 காயாவது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தயிர் மிச்சம் இருக்கும், சட்னீஸ் மிச்சம் இருக்கும், ரசம் மிச்சம் இருக்கும். ஒரு நாள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிச்சடி பண்ணலாம். இது என் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுன்னா இந்த கிச்சடி. ரொம்ப நல்லாருக்கும். ஒரு நாள் நான் முடிஞ்சா அந்த கிச்சடி எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோ போடுறேன். அ ஸோ வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம அந்த மிச்ச மீதிய வச்சே நம்ம 2 நாள் சமைக்க முடியும் நம்மளால. வாரத்துல 2 நாள் நம்மளால ஏதாவது சமைக்க முடியும். உப்மால கூட அந்த காய்கறிகள்லாம் கூட ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அங்கனையும் நம்ம சத்துக்கு சத்துமாச்சு, காசுக்கும் மிச்சமாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய குறிப்புகள் இருக்கு. தொடர்ந்து நான் பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ தான் எனக்கு டைம் கிடைச்சது.